வீடியோவில் நம்ம சாப்ஸ்டிக் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். மீஷோலேருந்து நான் லாஸ்ட் வீக்கே ஆர்டர் போட்டிருந்தேன். 2 days முன்னாடி தான் எனக்கு ரிசீவ் ஆச்சு. அந்த சாப்ஸ்டிக்ஸை வச்சு இன்னைக்கு என்னுடைய ஃபுல் டேல என்ன சாப்பிட்டாலுமே சாப்ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான் நான் சாப்பிடணும். அதுதான் சேலஞ்ச். அம்மா கிட்ட வந்து நான் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலை. அவங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சுட்டாங்க, லஞ்சுக்கும் செஞ்சுருக்காங்க. ஆனால் என்ன செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் நான் பார்க்கவே இல்லை. உங்களையும் கூட்டிகிட்டு போய் நான் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி காமிக்கிறேன். உங்களை போகிறதுக்கு முன்னாடி நிவிஸ் கேல்ரி சேனல் இன்னும் நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபைனலாக நான் சாப்ஸ்டிக்ஸை கொண்டு வந்துட்டேன். எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்ஸ்டிக்ஸில் சாப்பிட போகிறேன். இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு பார்த்துடலாமா? எல்லாமே வில்லங்கமாக இருக்குது. எப்படி சாப்பிட்டு முடிக்க போகிறேனே தெரியல. மஷ்ரூம் தோசை இருக்குது, நார்மல் தோசை இருக்குது, பொடி தோசை இருக்குது. மினி தோசையிலேருந்து ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக குட்டி தோசையாக இருக்கவே எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்குது. இவ்வளோ பெரிய தோசையை நான் எப்படி பிச்சு சாப்பிட போகிறேன்னு தெரியல. கையில் பிடிச்சிட்டு இருக்கதே மருந்து நான் சாப்பிட்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதனால நான் போய் கிளிப் போட்டுட்டு வந்துட்டேன். எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. இது எந்த காலத்தில் நான் சாப்பிட்டு முடிப்பேன்னு தான் எனக்கு தெரியல. அட தோசை ஒரு வழி ஆயிடுச்சு நான் எடுக்கிறதுக்குள்ள. இப்படிதான் சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். இதை பிரிக்கவே முடியல. குட்டி தோசை ரொம்பவே ஈஸியா இருக்கு அதை எடுத்து சாப்பிட. பட் மஷ்ரூம் தோசை சுத்தமா சாப்பிட முடியல. பொடி தோசை பக்கமே நான் போகல. அது எடுத்தா ஃபுல்லா கீழே சிந்திடும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன் இதை நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. பேருக்கு தான் மஷ்ரூம் தோசை. மஷ்ரூம் தனியா போயிடுச்சு, தோசை தனியா போயிடுச்சு. தோசை உள்ள மஷ்ரூம் இருந்தாலே சாப்பிட முடியல. இதுல கீழே வேற விழுந்திருக்கு. இதை நான் எடுத்து சாப்பிட்டு இனிமே வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? மாமா நான் சாப்பிடறது இல்ல. சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். இந்த வீட்டுல நான் சாப்பிடாம வேற யார் மாமா சாப்பிடுறது? இதை சாப்பிட்டவே இவ்வளோ நேரம் ஆகுது. லஞ்ச் வந்து எனக்கு 1 hour தான். 1 hourல நான் கம்ப்ளீட் பண்ண முடியுமானே தெரியல. ஆனால் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷை இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிடுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு தோசையோடு நான் ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை. என்னால் சாப்பிட முடியல. டைமும் ஆயிடுச்சு. சொல்ல போனால் நான் நெக்ஸ்ட் தோசை உள்ளே போய் உட்காந்து சாப்பிட கூட எனக்கு டைம் இல்லை. கிளம்ப வேண்டியதுதான். இதெல்லாம் கூட ஓகே. இளநீ நான் சம்டைம்ஸ் இளநீ குடிப்பேன். இளநீ நான் ரோட்டில் போய் நின்று எப்படி இந்த சாப்ஸ்டிக்ஸில் சாப்பிட முடியும்? முடிஞ்சால் கடை இருந்தால் நம்ம அதுவும் ட்ரை பண்ணுவோம். நான் ஒரு தோசை ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது. முடிஞ்சது. எனக்கு டைம் ஆகிடுச்சு. என்னால் சாப்பிடவும் முடியல. ஒரு தோசை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நேரம் போராடி. மெஸ்ஸி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓரளவுக்கு இந்த சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். 4 hours later. லஞ்சுக்கு எனக்கு மக்ரோனி தான் கொடுத்து விட்டுருந்தாங்க. 1 2 3 மசாலா போட்டு யாராச்சும் மக்ரோனி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரீசெண்டாக தான் எனக்கு சித்தி சொல்லி நான் அதை ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்ஸ்டிக்ஸில் அந்த மக்ரோனி சாப்பிட்றது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. பட் காலைல தோசையை விட இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பரவாயில்ல. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஷையாக தான் ஃபீல் ஆச்சு ஒர்க் பிளேஸில். பட் இருந்தாலும் வந்து சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்
நான் எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க் பிளேஸில் ஃப்ரெண்ட் வந்து புளி சாப்பாடு அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு பொரியல் கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நல்ல வேளை நான் ரைஸ் கொண்டு போகலன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் சுத்தமாக என்னால் ரைஸ் சாப்பிடவே முடியல. நான் லாஸ்ட்டாக அந்த கிளிப்பிங்குமே ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். லைட்டாக எடுத்து சாப்பிட போகும்போதே வந்து எல்லாமே ஃபுல்லாக கீழே விழுந்துருது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நீங்கள் சொல்கிற ஃபுட்ஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். நான் இந்த டைமே வந்து தந்தூரி சிக்கன் இதில் சாப்பிட ட்ரை பண்ணலான்னு சொல்லி பிளான் இருந்தது. பட் இதுவே டியூரேஷன் ரொம்ப பெருசாக போனதுனால நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு அந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொண்டு வரேன். என்ன ஃபுட் நான் சாப்பிடலான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்டு பழக்கம் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க இந்த மாதிரி ஃபுட் எல்லாமே வந்து சாப்ஸ்டிக்கில் சாப்பிட்டு நான் பார்த்ததில்லை. பட் நம்ம இந்தியன் ஃபுட்ஸை எப்படி இந்த சாப்ஸ்டிக்ஸ் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்றது தான் சேலஞ்ச், அதுதான் கான்செப்ட்ன்ற மாதிரி தான் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். 1 hour லன்ச் டைம்னா அதில் வந்து 45 to 50 minutes நான் வந்து ½ கப் கம்ப்ளீட் பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் ரைஸ் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கிளிப்பிங் தான் இப்போ உங்களுக்கு கிளாஸில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 கஷ்டமானதுன்னா அந்த ரைஸ் சாப்பிட்றது தான். எப்படி தான் இதில் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை. பட் நம்ம ஊர் பக்கம்லாம் அந்த ஆப்ஷன் இருந்திருந்தால் மேபி பழகிருக்கும் போல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்ஸ்டிக்ஸை வாங்கி இந்த சேலஞ்சுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். வாங்கி ட்ரை பண்ணியும் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாப்பிட. மேபி பழக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சாப்ஸ்டிக்ஸை வச்சு வேறு ஏதாவது வியர்டாக ட்ரை பண்ணணும்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, டின்னருக்கு நான் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். டின்னர் சாப்பிட்டுட்டு இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டின்னருக்கு வந்து நான் புளி பணியாரமும் ஒயிட் சட்னியும் கொண்டு வந்திருக்கேன். இதை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எனக்கு இந்த காரக்குழி பணியாரம் கார தோசைலாம் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கு. சோலோவாக பண்ணுற மாதிரி சேலஞ்சஸ் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் தான் உங்களுக்காக அந்த வீடியோஸ் எல்லாமே சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு இனிமேல் சாப்பாடை பற்றி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட. ஆல்மோஸ்ட் ஓவர், முடிஞ்சுது. இந்த சேலஞ்சை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுனால ஓரளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.